இரட்டை உறுப்பினர் தொகுதினா என்ன, இந்த இரட்டை உறுப்பினர் தொகுதி முறை அப்படிங்கிறது எந்த ஆண்டு வரைக்கும் நடைமுறையில் இருந்தது, இது எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த இரட்டை உறுப்பினர் தொகுதி முறை அப்படின்னா என்னென்னா, ஒரு தொகுதியில் 2 எம்எல்ஏ இருப்பாங்க. ஒரு எம்எல்ஏ வந்து ஓப்பன் கேட்டகரி பொதுப்பிரிவு எம்எல்ஏவாக இருப்பார். இன்னொரு எம்எல்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்டாகவோ அல்லது ஷெட்யூல்டு ட்ரைபாகவோ இருக்கலாம். ஸோ அப்போ ஒரே தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எம்எல்ஏஸ் வந்து இருப்பாங்க. இப்போ 1952 எலெக்ஷனில் மொத்தம் வந்து தொகுதிகள் அப்படிங்கிறது 309 தான். ஆனால் எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா 375 பேர் இருப்பாங்க. இது எப்படின்னா 66 2 உறுப்பினர் தொகுதி இருக்கும். அப்போ 309 + 66 கூட்டினீங்கன்னா 375. ஏன்னா அந்த 66 தொகுதியில் 2 எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, அதனால் 1957 எலெக்ஷனில் மொத்தமே 167 தொகுதி தான். உறுப்பினர்கள் பார்த்தீங்க எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா 205 பேர் இருந்தாங்க. ஸோ இதில் வந்து 38 தொகுதி வந்து 2 உறுப்பினர் தொகுதி. ஸோ அந்த 38 தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரி எம்எல்ஏவும் இருப்பார், ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் எம்எல்ஏவும் இருப்பாங்க. ஸோ அப்போ 167 + 38 கூட்டணும் அப்படின்னா 205 வரும். 1961 இந்த இரட்டை உறுப்பினர் தொகுதி முறை அப்படிங்கிறது ஒழிச்சிட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தான் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. 1962 தேர்தலில் இருந்து ஒரு தொகுதிக்கு ஒரு உறுப்பினர் தான், அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ, அந்த சிஸ்டம் தான் இருக்குது. 1962 பார்த்தீங்க அப்படின்னா 206 தொகுதி 206 எம்எல்ஏ. 1967 எலெக்ஷனில் 234 தொகுதி 234 எம்எல்ஏ. ஸோ ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தான். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அசம்பிளி எலெக்ஷன் நடக்க 234 தொகுதிகளுக்கு இதில் தனித்தொகுதி அப்படிங்கிறது 44 தொகுதிகள் வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கும் 2 தொகுதி ஷெட்யூல் ட்ரைபுக்கும் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இதுவே லோக்சபா எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா, இதில் தனித்தொகுதி அப்படிங்கிறது மொத்தமே 7 தான். அந்த 7மே ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ லோக்சபா எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு தனித்தொகுதி அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபலமான அரசியல்வாதியான சத்தியவாணி முத்தம்மையார் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 1957 இரட்டை உறுப்பினர் தொகுதியில் தான் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அதாவது அவங்க பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாங்க. அந்த பெரம்பூர் தொகுதிக்கு 2 எம்எல்ஏ, ஒருத்தர் வந்து பக்ரிசாமி பிள்ளை, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சத்தியவாணி முத்தம்மையார். நன்றி.